இந்த எபிசோடில் நாம சர்க்குணம் இயக்கி 2022 வெளிவந்த பட்டத்து அரசன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு கிராமத்தில் பெரிய குடும்பமாக வாழ்ந்து வராரு ராஜ்கிரண். இவருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. 2வது மனைவிக்கு பிறந்த மகனின் மகனாக அதர்வா வர்றாரு. ஊரில் பெரிய கபடி விளையாட்டு வீரரான ராஜ்கிரனுக்கு அந்த ஊர் கிராமம் சிலை வைத்து வழிபாடு செய்யும் அளவிற்கு மரியாதையான நபராக இருக்கார். இதனிடையே குடும்பத்தில் ஏற்படும் சின்ன பிரச்சனையால் 2வது மனைவியின் வாரிசுகள் பிரிந்து செல்லுது. எப்படியாவது குடும்பத்தை ஒன்று சேர்க்க அதர்வா போராடி வர்றாரு. ராஜ்கிரண் மீது அளவுக்கு அதிக அன்பை வைத்திருக்கும் கிராமம் சிறிய பிரச்சனையால் அவர் பெயரில் இருக்கும் கபடி குழுவை கலத்திவிட முடிவு செய்யுது. இதனை நிரூபிப்பதற்காக அதர்வா போராடிய முடியாமல் ஒரு கட்டத்தில் தன் குடும்பத்தில் இருப்பவர்களை வைத்து ஒரு கபடி குழுவை சேர்க்கிறாங்க. இந்த குடும்ப கபடி குழுவை வென்றால் நாங்கள் செய்த தவறு என்றும், ஒருவேளை நீங்கள் தோல்வியடைந்தால் எங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்றும் முடிவெடுக்கப்படுது. இறுதியில் இந்த போட்டியில வென்றது யார்? தங்கள் மீதுள்ள கரையை இவர்கள் துடைத்தார்களா? இறுதியில் என்ன நடந்தது என்பதே இந்த படத்தோட மீதி கதை. நடிப்பின் மூலம் அனைவரையும் கவர்ந்திருக்கிறாரு அதர்வா. அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்து முடிஞ்சிருக்காரு. ஆக்ஷன் காட்சிகளிலும் குடும்ப பாச காட்சிகளிலும் கைத்தட்டல் பெறாரு. கதாநாயகமாக வரும் ஆசியா ரங்கநாத் சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்காங்க. கபடி வீரர், குடும்பத் தலைவர் என பல பரிமாணங்களில் ராஜ்கிரண் கலக்கியிருக்காரு. கபடி விளையாடும் இடங்களை கைத்தட்டலும் பெறாரு. ராதிகா சரத்குமார், ஜெயபிரகாஷ், ஆர்.கே. சுரேஷ், சிங்கம்புலி, பாலசரவணன் என படத்தில் நடித்த பலரும் அவர்களின் பங்களிப்பை சரியாக செஞ்சுருக்காங்க. இயக்குனர் நினைத்த விஷயங்களை பார்வையாளருக்கு கடத்த முயற்சித்திருக்கிறாரு ஒளிப்பதிவாளர் லோகநாதன். ஜிப்ரானின் பின்னணி இசையும் பாடல்களும் ஓகேன்னு சொல்லலாம். குடும்ப உணர்வுகளை ஆக்ஷன் கலந்த திரைக்கதையாக வடிவமைத்து சொல்ல முயற்சித்திருக்கிறார் இயக்குனர். பாச, உறவு, அன்பு என அனைத்தையும் அதிகமாக கொடுத்து விறுவிறுப்பில் கவனம் செலுத்த தவறியிருக்கிறார். குடும்பத்தை இணைத்து போட்டியில் கலந்து கொள்ள முயற்சிப்பது பார்வையாளர்களின் மனநிலையை சோதிக்கும்படி இருக்கு. பார்த்த பெண்ணை திடீரென திருமணம் செய்து கொண்டு அவரையும் கபடி குழுவில் இணைத்துக் கொள்வது போன காட்சிகள் ரசிகர்களை அழுப்படைய செய்யுது. இயக்குனர் சகுனத்தின் முந்தைய படங்களில் இருந்து சற்று விலகி பட்டத்து அரசன் தென்படுன்னு சொல்லலாம்.